Today onwards we are going to revise our chapters. Already we complete our lessons, so today onwards revise it. First we saw the 2 marks. First 4 lessons 2 marks. Okay, I explained the 2 marks. After that you read and write these questions and send it to me. Okay, first lesson, first 2 mark. What is a computer? A computer is an electronic device that processes the input according to the set of instructions provided to it and gives the desired output at a very fast rate. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். ஓகே, ஸோ சிஸ்டம் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா பவர் இல்லாமல் ரன் பண்ண முடியாது, ரைட்? ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ என்ன பண்ணணும், நமக்கு சம் ப்ராசஸ் பண்ணணும்னா ஒரு இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா சட்டன் அது ப்ராசஸ் பண்ணி நான் கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி எனக்கு ஒரு டிசைர்ட் அவுட்புட்டை எனக்கு கெட் பண்ண முடியும். ஸோ இதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எ கம்ப்யூட்டர் இஸ் ஆன் அ எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் ப்ராசஸ் the input according to the set of instructions provided to it and gives the desired output at a very fast rate. எப்படின்னு இவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு கொடுத்த உடனே அந்த செகண்ட் எனக்கு என்ன ஆகுது, ஆன்சர்ஸ் கெட் பண்ண முடியுது இல்லையா? ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் உள்ள சம் ப்ராசஸ் நம்ம கொடுத்துருப்போம். இனி இன்புட் நான் இவ்வளோ கொடுக்குறேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் A+B அப்படின்னு கொடுத்து A+B = C அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, A அப்படின்றது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன், Bன்ற ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். நான் என்ன பண்ணுவேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் இல்லையா? சப்போஸ் இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், 2 நம்பரையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ செகண்ட் ஒன், what are the components of say CPU? ஸோ சிபியூவோட காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The CPU has 3 components where are control unit, arithmetic and logic unit and memory unit. ஸோ இத்தனை 3 யூனிட்ஸ் இருக்குது. என்னென்ன, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அ கண்ட்ரோல் யூனிட், arithmetic and logic unit, ALUன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில், அண்ட் தென் மெமரி யூனிட். ஸோ இந்த 3 யூனிட்ஸ் தான் நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிபியூவில் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆன் ALU? ஸோ ALU அப்படின்றது ஒன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிபியூன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அந்த ALUவோட என்னென்ன ப்ராசஸில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குது ALUவில் அப்படின்னு சொல்கிறாங்க. த ALU இஸ் அ பார்ட் ஆஃப் the CPU where the various computing functions are performed on data. ஸோ என்ன சொல்லிக்கிறாங்க, ஒன் ஆஃப் த காம்பனண்ட் யாருக்கு, சிபியூவோட காம்பனண்ட்ஸ் தான் ALUன்னு சொல்லியாச்சு. ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுது, அங்கே ப்ராசஸ் நடக்குது. ஸோ பெர்ஃபார்ம்டு ஆன் டேட்டா அப்படின்றது ஒரு ரா ஃபேக்ட். ஸோ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, A = 5 அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா. இட்ஸ் அ ரா ஃபேக்ட். ஒரு 5 அப்படின்றது ஒரு நம்பர் தான், அது ப்ராசஸ் பண்ணி தான் எனக்கு சியோட வேல்யூவாக கொடுக்கும். அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ இந்த மாதிரி சம் ப்ராசஸ் பண்ணி தான் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. The ALU performs arithmetic as operations such as addition, subtraction, multiplication, division and logical operations. ஸோ ALUவில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்னால் அடிஷன், சப்ராக்ஷன், multiplication, division and logical operations. So these are all performed in arithmetic operations. So இந்த எல்லாமே இந்த ALUவில் தான் நடக்குது. ஓகே, ஸோ fourth one is write the function of a control unit. ஸோ கண்ட்ரோல் யூனிட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ கண்ட்ரோல் யூனிட் இஸ் ஒன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிபியூ, கரெக்டாக? ஸோ சிபியூவோட ஒன் ஆஃப் த காம்பனன்ட் தான் கண்ட்ரோல் யூனிட். ஸோ அந்த கண்ட்ரோல் யூனிட்டோட ஃபங்க்ஷன் என்ன, ஏஎல்யோட ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் நடக்கும், ஒரு டேட்டாவாக எடுத்து அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கும்னு சொல்லியாச்சு. ஸோ கண்ட்ரோல் யூனிட் பாருங்கள். த கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் த சிபியூ, மெமரி அண்ட் இன்புட் டிவைசஸ். ஸோ யார் எங்கே போகணும், இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா இப்போ இந்த சிபியூவை ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுறதே இவங்க கண்ட்ரோல் யூனிட் தான். ஸோ எந்த டேட்டா எங்கே போகணும், மெமரிக்கு யார் போவாங்க, அந்த இன்புட் டிவைசஸில் என்ன வேல்யூ கெட் பண்ண முடியும். ஸோ இது எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணுறவங்க யாருன்னா அந்த கண்ட்ரோல் யூனிட் தான். இட்ஸ் ஆல் கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் எ கம்ப்யூட்டர். ஸோ எல்லா ப்ராசஸ் இல்லையா, ஆப்ரேஷன், ப்ராசஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே சேம் மீனிங் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே பண்ணுறவங்க யார், கண்ட்ரோல் யூனிட். ஸோ கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன பண்ணணும்னா இந்த டேட்டாவை இங்கே இவங்களுக்கு அரித்மெட்டிக் ALUக்கு அனுப்பு. அந்த ALU என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணி
இந்த மெமரிக்குள்ளே போய் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லா ப்ராசஸும் யார் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மெமரி? ஸோ மெமரியோட ஃபங்க்ஷன் என்ன? இது எல்லாம் என்னது? அனதர் ஒன் ஆஃப் த காம்போனண்ட் இஸ் அ சிபியூவோட காம்போனண்ட். ஆமாம் தானே, மெமரி. ஸோ காம்போனண்ட்ஸ் ஆஃப் சிபியூவில் 3 இருக்கிறாங்க. கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அண்ட் மெமரி யூனிட். ஸோ இந்த 3 பேரை பற்றியும் ஒவ்வொருத்தவங்களோட ஃபங்க்ஷனாக என்னென்னு பார்த்துட்டே இருக்கிறோம். அரித்மெட்டிக் யூனிட்டோட பார்த்தோம், அண்ட் தென் கண்ட்ரோல் யூனிட் பார்த்தோம். லாஸ்ட் ஒன் இஸ் அ மெமரி யூனிட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். The memory unit is a two types which are primary memory and secondary memory. So இந்த மெமரியை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க, primary memory and secondary memory அப்படின்னு சொல்லிட்டு. The primary memory is used to temporarily stored the programs and data. ஸோ டெம்ப்ரவரியாக சேவ் பண்ணுறவங்க தான் ப்ரைமரி. ஸோ 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு ப்ரீஃப் கொஷின்ஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன ப்ரைமரி மெமரினா என்ன, அண்ட் தென் செகண்டரி மெமரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ வந்து ப்ரைமரி மெமரி இஸ் அ டெம்ப்ரவரி மெமரி அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் செகண்டரி மெமரி இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா பெர்மனெண்ட்லி. ஸோ செகண்டரி மெமரி என்ன பண்ணும், டேட்டாவை பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ப்ரைமரி மெமரி டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இதுதான் ஃபங்க்ஷன். அண்ட் தென் டிஃப்ரென்ஷியேட் இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட். ஸோ இன்புட் யூனிட்னா என்ன, அவுட்புட் யூனிட்னா என்ன, டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ் an input unit is used to feed any form of data to the computer which can be stored in the memory unit for further processing. நான் கொடுக்குறேன் இல்லையா, கீபோர்டு மூலியமோ இல்லை மவுஸ் மூலியமோ ஒரு வேல்யூ ஒரு டேட்டாவை கொடுக்குறேன் இல்லையா, அவங்க தான் அதை தான் நம்ம இன்புட் யூனிட் சொல்லுவோம். அந்த டேட்டாவை என்ன பண்ணி வச்சுக்கோம், மெமரி யூனிட்டில் போய் சேவ் பண்ணி வச்சுக்கோம். நான் கொடுக்குற டேட்டாவை மெமரி யூனிட்டில் போய் சேவ் பண்ணி வச்சுக்கோம். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது கண்ட்ரோல் யூனிட் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டாவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணும், அந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணி எனக்கு ஆன்சரை கொடுக்கும், அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இன்புட் யூனிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாவை மெமரிக்கு நம்ம கொடுக்குறோம் த்ரூ கீபோர்ட் ஆர் mouse. Okay, so an output unit. An output unit is any hardware component that conveys information to the users on understandable form. So an output unit அப்படிங்கும்போது இந்த நான் கொடுத்தேன் இல்லையா, அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி எனக்கு ஹார்ட்வேர் காம்போனன்ட் அப்படிங்கிறது டச்சபிள் பார்ட் தான் நம்ம ஹார்ட்வேர் காம்போனன்ட் சொல்லுவோம். ஸோ இது டச்சபிள் பார்ட் அவுட்புட் யூனிட் நம்ம பார்க்கும்போது நம்ம என்னது, மானிட்டர் மட்டும் தான். நம்ம மானிட்டர் இல்லைன்னா வேறு என்ன சொல்லுவாங்க, நம்ம மானிட்டர் மூலிமா ஸ்மார்ட் கிளாஸில் பார்ப்போம், பெரிய போர்டு இருக்கும். ஸோ இதில் நமக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக பார்க்கும்போது மானிட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ மானிட்டர் இஸ் அ அவுட்புட் யூனிட்ஸ். தட் இஸ் ஒன் ஆஃப் த ஹார்ட்வேர் பார்ட்ஸ். கரெக்டாக? ஸோ அந்த ஹார்ட்வேர் பார்ட்ஸ் மூலியமாக என்ன பண்ணுவேன், ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிளாக ஒரு வேல்யூ நான் கொடுக்கும். ஏன் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு சொல்லும்போது, because computer known only a machine language, that means a zeros and ones only. ஸோ நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அந்த கம்ப்யூட்டர் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அதே லாங்குவேஜ் நமக்கு புரியும், பட் வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்காது. ஸோ நான் எப்படி இன்புட்டாக கொடுத்தனோ அதே லாங்குவேஜில் எனக்கு என்ன பண்ணும், அவுட்புட்டாக கன்வே பண்ணுவாங்க. அதான் அவங்க சேர்க்குறாங்க அவுட்புட் யூனிட். அந்த அவுட்புட் யூனிட் இஸ் எனி ஹார்ட்வேர் தட் காம்போனன்ட் that conveys information to the users on a understandable form. இது கீழே கொடுத்துருக்காங்க மானிட்டர், பிரிண்டர், இதெல்லாம் வந்து அவுட்புட் யூனிட்டுக்கு. இன்புட் யூனிட்டுக்கு வந்து கீபோர்ட், மவுஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே, டிஸ்கஸ் பிட்வீன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெமரி. ஸோ ப்ரைமரி மெமரினா என்ன, செகண்டரி மெமரினா என்னென்னு மெமரி ஃபங்க்ஷனில் பார்த்தோம். ப்ரைமரி மெமரி இஸ் அ டெம்பரவரி மெமரி அண்ட் தென் செகண்டரி மெமரி இஸ் அ பெர்மனன்ட் மெமரி. ஓகே, இந்த ப்ரைமரி மெமரி இஸ் அ volatile, that is a content is lost when the power supply is switched off. நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது பவர் போயிடுச்சுன்னா என்ன பண்ண, நான் ஒர்க் பண்ணியிருக்க டேட்டா எல்லாமே என்னாகும், டெஸ்ட்ராய் ஆகிடும். இதுதான் வந்து என்னென்னா ப்ரைமரி மெமரி. தட் மீன்ஸ் டெம்பரவரி, சேவ் பண்ணாத வரைக்கும் அது அப்படியே எரேஸ் ஆகிடும். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ரேண்டம் அக்சஸ் மெமரி. செகண்டரி மெமரி, த செகண்டரி மெமரி இஸ் அ நான் volatile மெமரி, தட் இஸ் அ கண்டென்ட் இஸ் அவைலபிள் even after the power supply is switched off. Secondary memory is a permanent memory சொல்லிட்டோம். ஸோ permanent memoryக்கு என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா,
அது என்ன ஆகும் அப்படின்னா நான் எப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த டேட்டாஸோ இல்லை இன்ஃபர்மேஷன்ஸோ அது என்ன ஆகும் இருக்கும். இதுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க், டிவிடி ரோம் இதெல்லாம் தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் லெசனோட 2 மார்க் ஃபினிஷ்டு. ஸோ வந்து செகண்ட் லெசனோட 2 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். வாட் இஸ் டேட்டா? ஸோ டேட்டா அப்படின்னா என்ன? த டேர்ம் டேட்டா கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் டேட்டம், which means a raw fact. The data is a fact about people, places or some objects. ஸோ டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ரா ஃபேக்ட், அதுக்கு வந்து ஒரு மீனிங்கே இருக்காது. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க டேட்டா. இந்த வேர்டு எங்கேருந்து வந்து டேட்டம் அப்படின்ற ஒரு வேர்ட்லேருந்து நமக்கு கன்வே ஆகி வந்திருக்கு. ஓகே, ஸோ டேட்டா இஸ் அ ரா ஃபேக்ட், இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட். கீவேர்டு இஸ் சொல்லுவேன் இல்லையா, அந்த கீவேர்டில் ரா ஃபேக்ட் அப்படின்னு இருந்தால் தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் அப்படின்றத நம்ம எல்லோரும் எடுக்க முடியும். ஓகே, ஸோ ரா ஃபேக்ட் அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு பீப்புளாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம். இதுதான் வந்து சொல்லுவாங்க ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் ஒன்று பைனரி கன்வெர்ட், பைனரி அதாவது டெசிமல் நம்பரை பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெசிமல் நம்பர் என்னது 46 பேஸ் 10. ஸோ டெசிமலோட பேஸ் வேல்யூ 10, தென் பைனரியோட பேஸ் வேல்யூ நமக்கு என்னது 2. ஸோ 46 நான் என்ன பண்ணுவேன் 2ஆல் நான் டிவைட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ டிவைட் பண்ணிட்டே வருவேன். 46 டிவைட் பண்ணும்போது 23, பேலன்ஸ் 0 வருது. அண்ட் தென் அனதர் டிவைட் பண்ணும்போது 11, பேலன்ஸ் 1 வருது. ஸோ அனதர் டிவைட் பண்ணும்போது 5, பேலன்ஸ் 1, டிவைட் பண்ணிவிட்டு கண்டினியூஷன் பண்ணுற ப்ராசஸர். ஸோ 2, பேலன்ஸ் 1, 1, 0. ஸோ என்ன பண்ணேன் லீஸ்ட் கீழேருந்து நான் என்ன பண்ணோம் மேலே எடுத்துகிட்டு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பீட்லேருந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பீட்டுக்கு நான் வேல்யூவை அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ 46 பேஸ் 10ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 10111 பேஸ் 2. ஸோ இந்த பேஸ் வேல்யூ போடுறதுக்கு நம்ம மறக்கவே கூடாது. மறந்தோன்னா நமக்கு மார்க்கு அப்படியே ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ செகண்ட் லெசன் 2 மார்க்ஸ். தென் தேர்ட் லெசன் 2 மார்க்ஸ். வாட் இஸ் த ப்ரோக்ராம் கவுண்டர்? ப்ரோக்ராம் கவுண்டர்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. த ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் எ ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் இன் த சிபியூ. ஸோ சிபியூவோட ஸ்பெஷல் ரிஜிஸ்டர், ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் தான் ப்ரோக்ராம் கவுண்டர்னு சொல்கிறாங்க. which always keep the address of the next instruction to be executed. ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்றத இந்த பிசி தான் ப்ரோக்ராம் கவுண்டர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இட் கீப்ஸ் the address of the next instructions to be executed. இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இது ரெண்டுமே எழுதுனா மட்டும்தான் இதுக்கான மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். which source is used to erase the content of a EEPROM. ஸோ EEPROMல எந்த கண்டென்ட்டை வச்சு நான் வந்து எரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ் இஸ் யூஸ்டு டு எரேஸ் த கண்டென்ட் ஆஃப் a EEPROM. ஸோ which rays? Ultraviolet rays is used to erase the content of a EEPROM. Okay, then fourth lesson 2 mark. List out any 2 uses of operating system. Operating systemனால எனக்கு என்ன யூஸ்? To ensure that the computer can be used to extract what is the user wants it do. ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத நான் செய்கிறேன் இல்லையா, எக்ஸாக்டாக செய்ய முடியுது அப்படின்றது எனக்கு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாக தான். ஈஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டருக்கு நான் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஓஎஸ் இல்லைன்னா என்னால் சிஸ்டமை ஆன் பண்ணவே முடியாது. ஸோ என்ன வந்து என்னோடய கம்ப்யூட்டரோட அதாவது கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறவங்க இந்த ஓஎஸ் மட்டும்தான், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான். கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இந்த ஓஎஸ் என்ன பண்ணுதுன்னா எல்லா இன்புட் அவுட்புட் ப்ராசஸையும் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வாட் இஸ் அ GUI? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷனை நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும். இங்கே இல்லைன்னா கூட நீங்கள் எழுதணும். ஓகே, வாட் இஸ் அ GUI? GUI is a graphical user interface. The GUI is a window-based system with a pointing a device or to direct input-output. Choose from menus, make selection and a keyboard or a enter text. ஸோ GUI அப்படின்றது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லையா. ஸோ குட்டியாக ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த ஐக்கானை நான் என்ன பண்ணுவேன், அதை பார்த்தோன்னே இது கட், காப்பி, பேஸ்ட்டு, சேவஸ் இந்த மாதிரி எனக்கு
பிக்சரைஸ்டு ஐகான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் என்ன பண்ண முடியும்னா பார்த்தோட ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது நான் த்ரூ அவுட் நான் மவுஸ் மூலியமாகவோ இல்லைனா என்ன பண்ணலாம் கீபோர்ட் மூலியமாகவோ நான் அதை படுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பாயிண்டிங் டிவைஸ் டு டைரக்ட் இன்புட் அண்ட் அவுட்புட், சூஸ் ஃப்ரம் மெனுஸ், மேக் செலக்ஷன் அண்ட் மேக் அ கீபோர்ட் டு என்டர் டெக்ஸ்ட். இட் வைப்ரண்ட் கலர்ஸ் அட்ராக்ட் த யூசர் வெரி ஈஸிலி. ஸோ அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது பார்த்த உடனே என்னால் என்ன பண்ண முடியும், அட்ராக்ட் பண்ணுது என்னோடய அந்த ஐகான்ஸ். அது பார்த்தோன்னே என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதான் அந்த ஜிஏயோட ப்ராசஸ் மெயின் யூசஸ். ஓகே, வாட் ஆர் த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சர்ஸ் அவைலபிள் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஸோ செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் நம்ம படிச்சிருக்கோம். அதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது என்னோடய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அப்படின்னு பார்க்கும்போது, த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் 3 levels ஆஃப் செக்யூரிட்டிஸ் to the user end. ஸோ 3 levels ஆஃப் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன லெவல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஃபைல் ஆக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல் அண்ட் நெட்வொர்க் லெவல். ஃபைல் ஆக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல் அண்ட் நெட்வொர்க் லெவல். ஸோ இந்த 3 ஃபியூச்சர்ஸ் வந்து என்னோடய செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இது பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இன்னும் 3 marks 5 marksலாம் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம படிக்க போகிறோம். இதில் நம்ம 2 mark தான் படிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டில் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் அ மல்டி ப்ராசஸிங்? ஸோ மல்டி ப்ராசஸிங்னா என்ன? மல்டி ப்ராசஸிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஏன்னா நம்ம கீ ஃபியூச்சர்ஸில் பார்த்துருப்போம் நிறையா. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த மல்டி ப்ராசஸிங். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மல்டி ப்ராசஸிங் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பார்த்துருக்கோம். இட் ஹாஸ் 2 or more persons ஃபார் எ சிங்கிள் ரன்னிங் ப்ராசஸ். ஸோ 2 or more persons வந்து இப்போ நம்ம ஒரே நேரத்தில் ஒர்க் பண்ண முடியும். அதுதான் மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸிங் டேக்ஸ் எ பிளேஸ் இன் எ parallel இஸ் known as a parallel ப்ராசஸிங். ப்ராசஸிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேரலாக என்னோட அடுத்தடுத்து சைமல்டேனியஸாக எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு வேலை முடிச்சு அடுத்த வேலை முடிச்சு அடுத்த வேலை. ஸோ நெக்ஸ்ட் பேரலாக என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், சீக்வன்ஸஸ் ஜாப்ஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 4 lessonsோட 2 marksோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுட்டு எனக்கு படித்து எழுதி அனுப்பிச்சி விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.